Hi friends, welcome to my channel. This is Jobesh Mani. நாம இன்னைக்கு பார்க்க போறது சைனா மத்த நாடுகளுக்கு பண்ணிட்டு இருக்கிற ஒரு துரோகத்தை பத்தி. சோ எந்தெந்த மாதிரி சூழ்ச்சிகள் பண்ணி சில கண்ட்ரீஸை அவங்க சைனா தன்னோட கண்ட்ரோல கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கும் இப்ப நடக்கிற இந்தியா சைனாக்கு இடையில நடக்கிற பார்டர் இஷ்யூக்கும் என்ன சம்பந்தம், இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆளை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். முதல்ல நாம சைனாவை பத்தி பார்க்கலாம். சைனா பத்தி சொல்லணும்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்டான எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஏன் அவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் அங்க இருக்கு, ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அங்க இருக்கு, இல்லைன்னா அசம்பிளிங் யூனிட்ஸ் அங்க இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் இல்ல வாங்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணு அங்க சைனால மேனுபேக்சர் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா சைனால அசம்பிள் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பார்ட் சைனால மேக் பண்ணிருப்பாங்க. சோ அதனால நம்ம இந்த மேட் இன் சைனா இல்ல என்ன சொல்றது சைனால மேனுபேக்சர் பண்ண ப்ராடக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளே நினைச்சாலும் முடியாத ஒரு விஷயம் அது. இப்படி தன்னையே ஒரு மிகப்பெரிய மேனுபேக்சரிங் ஹப்பா இல்ல மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸா மாத்தினதுக்கு சைனா கிட்டத்தட்ட ஒரு 30 years எஃபர்ட் போட்டாங்க. அதோட அவுட்கம் பயங்கரமா அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் பார்க்காம இருக்கவே முடியாது உங்களுக்கு. இப்படி வேர்ல்ட் அளவுல மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆன சைனாக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் ப்ராப்பரான பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸும் பாத்தீங்கன்னா சைனாவோட ப்ராடக்ட்ஸ் வாங்காமலே இருக்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணிட்டு சைனா என்ன பண்ணணும்னா சில கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்கறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சைன் பண்றது. இந்த ரெண்டு விஷயத்தையும் எல்லா கண்ட்ரீஸும் பண்றதானே. சைனா பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இங்கதான் சைனா எந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் இந்த லோன் கொடுக்கறது இல்ல பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்பிங்கான கண்ட்ரி, இல்லைன்னா டெவலப்மெண்டே இல்லாத கண்ட்ரி, இல்லைன்னா பினான்சியலி சுத்தமா எதுவுமே இல்லாத கண்ட்ரிஸ், இல்லைன்னா பார்த்தா எக்கானமி ஏதோ ஒரு கண்ட்ரில கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிற கண்ட்ரிஸ் லோன் கொடுப்பாங்க, இல்ல பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட லோன் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு சைனா டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரியும் சரி அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனால இந்த லோன் எல்லாம் ரீபே பண்ண முடியாத ஒரு சினாரியோ வந்துடும். அப்படி லோன் கட்ட முடியாது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சைனா சொல்லுவாங்க, தம்பி உன்னால பண்ண முடியாது, பேசாம இந்த போர்ட்டையோ இல்ல இந்த விஷயத்தை எல்லாம் எனக்கே எழுதி கொடுத்துரு, இல்ல எனக்கு ஒரு 100 வருஷத்துக்கு நீ லீஸ் கொடுத்தா உன்னோட இன்ட்ரெஸ்ட் இல்ல பாதியமோட நம்ம அதுல கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்துருவாங்க. இந்த கண்ட்ரிக்கும் வேற வழி இல்லாம இந்த அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு ஒரு சினாரி வந்துடும். அப்புறம் என்ன ஆகும்? இந்த போர்ட் டோட்டலா சைனாவோட கண்ட்ரோல் வந்துடும். இல்லன்னா இந்த போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு சைனா ஒரு ஆர்மி பேஸ் அந்த கண்ட்ரில ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஒரு டசனுக்கு மேல இருக்க கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா சைனாவோட இந்த லோன் டிராப்னால மாட்டிட்டு அவங்களோட இடத்தை எழுதி கொடுத்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துட்டு மீதி இருக்க அமௌண்டே லோன் கட்டிட்டு தான் இருக்கணும். ஆனா சைனா என்ன பண்ணாலும் கேட்க முடியாத ஒரு சினாரியோ வந்துருச்சு. சைனா அந்தந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒண்ணுல ஒரு ஆர்மி பேஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லைன்னா சைனாக்கு சாதகமா ஒரு பிசினஸ் அங்க பண்ணுவாங்க, இல்லன்னா அந்த போர்ட் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு அந்த பிசினஸ் நிறைய பண்ணுவாங்க. இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 10 வருஷத்துலயே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மொத்தமாவே எடுத்துரும். அந்த கண்ட்ரிக்கு தட்டி கிழிச்சதுக்கு போக மீதி இருக்க அமௌண்ட் அந்த கண்ட்ரி கட்டணும். மீதி பாத்தீங்கன்னா ஒரு 90 இயர்ஸ்க்கோ இன்னும் ஒரு 80 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சைனாக்கு அந்த போர்ட் இல்ல அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணான்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இதனால அந்த கண்ட்ரிக்கு ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா சைனா பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி போர்ட்டோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப சைனா கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்டா இருக்கு, வாங்க எங்க ஊருக்கு கொஞ்சம் ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு லோன் கொடுத்துருங்க. பேர் சொல்றேன், விஜய் மல்யா, லலித் மோடி, அப்புறம் நிரவ் மோடி, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க ஊரை லோன் எடுத்து கட்டவே முடியாம ஊரை விட்டு ஓடிப்பாங்க. நீங்க அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு லோன் கொடுத்துருங்க, அவங்க அந்த காசை வச்சு எங்க பேங்க்கான லோன் எல்லாம் திருப்பி கட்டட்டும். அதுக்கப்புறம் நீங்களாச்சும் பின்ன சைனா வச்சு நீங்க அவங்கள பிடிச்சி சைனா சிட்டிசன் பண்றீங்களா இல்ல அவங்க கிட்ட எப்படியே காசு வாங்குறீங்களா, அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்குறீங்களா, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். அப்புறம் பார்த்தா பைலேட்டரல் அக்ரிமெண்ட். இந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட் படி என்ன ஆகுன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் சொல்லி ரெண்டு கண்ட்ரிஸ் ஒரு அக்ரிமெண்ட்ல வந்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா அந்த கண்ட்ரிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, சைனாக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் படி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சைனா பண்றதுனால அந்த என்ன ஆகுன்னா சைனா அந்த ஒரு ப்ராஜெக்டை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆர்மி பேஸ் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கண்ட்ரினால நோ சொல்ல முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணிப்பாங்கன்னா சைனா பண்ணிக்கிறது 70 to 80% இன்வெஸ்ட்மெண்ட் அவன் பண்ணியிருப்பான். சோ அதனால இந்த கண்ட்ரிக்கு நோ சொல்ல முடியாம அவனு ஆர்மி பேஸ்க்கு ஓகே சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேர்ல்டு நிறைய இடத்துல லேண்ட்லயும் சரி அதே மாதிரி கடல் தாண்டி இருக்கிற இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சைனா ஆர்மி பேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த கண்ட்ரினால
ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாத ஒரு சினாரியோல வந்து ஒரு பிரஷர் வந்து அங்கேயும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்ரீலங்கால ஹம்பன் தோட்டான்னு ஒரு போர்ட் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போய் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டே வந்து எழுதி வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கால நிறைய இடத்தோட கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா சைனாகிட்ட இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான்லயும் சரி, மலேசியாலும் சரி, இந்தோனேஷியாலும் சரி, மியான்மர்ல சரி, இக்குவடார்ல சரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து போர்ட் இந்த மாதிரி மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல வந்து நிறைய இடங்களோட கண்ட்ரோல் வந்து சைனா கிட்ட இருக்கு. இந்தந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைனா வந்து தன்னோட ஆர்மி பேஸ் இந்த மாதிரி விஷயங்களும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப சைனா பண்ற இந்த லோன் சூழ்ச்சிக்கும் இந்தியா சைனா பார்டர்ஸுக்கும் என்ன கனெக்டிவிட்டின்னு பார்க்கலாம். இது புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனா அண்ட் பாகிஸ்தான் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு இடையில இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பார்க்கணும். சோ இந்த சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் வரைக்கும் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு வந்து எந்த ப்ராஜெக்டோட அவுட்கமா வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா CPECன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இது என்னன்னா சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் படி என்ன பண்றாங்கன்னா சைனா வந்து பாகிஸ்தான்ல நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அங்க பண்ற மாதிரி பாகிஸ்தானை வந்து பயங்கரமா டெவலப் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இந்த ரோடு பாத்தீங்கன்னா சைனால இருந்து ஸ்டார்ட் ஆகி அக்ஷிச் ரோடுக்கு அந்த இடத்துல டச் ஆயிட்டு அப்படியே நேரா வந்து பாகிஸ்தானுக்கு என்ட்ராது. பாகிஸ்தானுக்கு என்ட்ராதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதுலயும் டச் ஆகி தான் என்ட்ராது. தென் வந்து பாகிஸ்தான்ல இருந்து அப்படியே வந்து பாகிஸ்தானோட ஒரு போர்ட் இருக்கு, அரேபியன் சீல இருக்கு ஒரு போர்ட் இருக்கு, அந்த போர்ட் எண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ரோடு வந்து வேற நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகுது. எப்படின்னா கிர்கிஸ்தான், இஸ்தான்புல், கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடு வந்து பயங்கரமா போகுது. சோ இப்ப வந்து என்ன பிரச்சனைனா இந்த அக்ஷய் இன்னொரு இடம் இருக்குல்ல, இந்த இடம் பாத்தீங்கன்னா 1962 வார்ல இந்தியா கிட்ட இருந்து சைனா வந்து எடுத்த இடம் தான் வந்து இந்த அக்ஷய் சின். சோ இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னன்னா அந்த அக்ஷய் சின் சரி, இந்த சைடு இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சரி, இது ரெண்டுமே வந்து இந்தியாவோட இடம், இது எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்தியா சைனா பார்டர் இருக்கிற நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளோட கவர்மெண்ட் சரி, ஆர்மியும் சரி, நிறைய ரோட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சோ இதனால வந்து பயந்துதான் வந்து சைனா வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம லடாக் பகுதியிலும் கால்வன் வேலியில் நடந்த அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட அவுட்கம் தான். ஏன் வந்து இதோட அவுட்கம் வருது, இதனால வந்து சைனாக்கு வந்து எப்படி மிகப்பெரிய லாஸ் வரும் பார்த்தா, ஒண்ணு வந்து இந்த ரோடு வந்து மிகப்பெரிய லாஸ். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து சைனா வந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கும் சரி, இந்த லோனுக்கும் சரி, பாகிஸ்தான் வந்து திருப்பி ஏதாவது கேஷ் கட்டணும்னு பார்த்தா கனவுல கூட திங்க் பண்ண வேணாம். ஏன்னா எக்கானமி வந்து அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தானோட இருக்கு. அதுக்கு மேல வந்து சைனா வந்து லோன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முக்கியமா இந்த போர்ட்டை நம்பி தான் நிறைய பிசினஸ் நடக்குது. சோ இதெல்லாம் தான் இந்த பார்டர் இஷ்யூக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த ரீசனால தான் வந்து சைனா வந்து நம்ம கூட இந்த பார்டர் ரிலேட்டட் கான்ஃபிளிக்ட்டுக்கு வந்து எந்த காம்ப்ரமைஸ்க்கும் ரெடியா இல்லாம, எந்த பேச்சுவார்த்தைக்கும் வந்து ரெடியா இல்லாம இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. See you again with the next video. Until then, bye bye from Joe Base Money.